முதலாவதாக வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமும் ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அடுத்த வசனம், தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நன்றாய் கவனிங்கள், நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க. நம்முடைய முடிவை யார் நிர்ணயம் பண்ணுவாராமா? கர்த்தர் தான் நிர்ணயம் பண்ண முடியும். நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நிற்கும் போது அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய வயசை பார்த்து ஆப்போசிட்ல நிக்கிற அந்த கோலியாத் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாரு. எப்பா நீ தடியோட என்னிடத்தில் வந்திருக்கல, நான் என்ன நாயா? உங்க வீட்டு நாயா? என்ன சாதாரணமா நீ ஜெயிச்சிட முடியுமா? அதற்கு முன்பாக சவுல் போகும்போது சொல்லி அனுப்புறார், நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அதனால கொஞ்சம் பார்த்து போப்பா. அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா? அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டுட்டு வந்தா? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரத்தை நாங்க அறிவோம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே கோலியாத் ரொம்ப பெரிய ஆளு, கோலியாத் பெரிய ராட்சதன், அவன் பெரிய யுத்த வீரன். அப்ப இவன் போய் நிற்கும் போது அவனுடைய எதிரி அவனுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணுவார். இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன்னுடைய தலையை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவா தந்துடுவேன். சவால் விடுறான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினான். சொன்னது கோலியாத்து, ஆனா நடந்தது என்ன அப்படின்னா அவனுடைய சரீரம் தான் அப்படி போகப்பட்டதே தவிர தனக்கு முன்பாக நின்ற மனிதன் நிர்ணயம் பண்ணின முடிவை கர்த்தர் ஒரு நாளும் நிறைவேற்ற விடவே இல்லை. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, உங்களுடைய முடிவை யாரோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய முடிவை யாரோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். உங்களுடைய எதிரியா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனமா இருக்கலாம். பாரு, இதுதான் உனக்கு நடக்க போகுது, இதுதான் உனக்கு முடிவு, இப்படிதான் போய் சேரும். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன், நான் எத்தனை சூழ்நிலையை பார்த்திருக்கிறேன். இப்படி போன யாருமே வெற்றி அடைஞ்சதில்லை. இப்படி போன உங்களுடைய முடிவு இப்படிதான் இருக்கும்னு எத்தனை பேர் இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் உங்களுடைய முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. உங்க மேனேஜர் நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. உங்க அம்மா அப்பா நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. நீங்க நேசிச்சவங்க நிர்ணயம் பண்ணின முடிவு அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் லெட்டர் போடப்பட்டு எழுதி கையொப்பம் போட்டு முத்திரை போட்டு இன்ன நாள் இத்தனை தேதியில இத்தனை மணியிலிருந்து இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டு அந்த கடிதம் போய் சேர்ந்த உடனே எல்லாருடைய மனசு பதட்டமாகி நமக்கு இப்படிதான் முடிய போகுதோன்னு அவங்க மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கிற நிறைய பேர் அதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அடுத்த ஒரு கடிதம் வருகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த காரியம் மாறுதலா முடியுது. உங்க பிள்ளைய குறிச்ச காரியம் மாறுதலாய் முடியுது. திருச்சபையை குறித்து பேசின வார்த்தைகள் மாறுதலாய் முடியுது. என்னுடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கர்த்தர். என்னுடைய முடிவை யாருமே நிர்ணயம் பண்ணிட முடியாது. ஹல்லேலூயா. மனுஷங்க கெஸ் பண்ணலாம், மனுஷங்க உங்களை குறித்து நிறைய கெஸ் பண்ணலாம். நான் நம்புறேன் அவங்களுடைய யோசனை கர்த்தருடைய யோசனை இல்லை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. இன்றைக்கு இந்த திருச்சபை மக்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வருது. நம்பர் 1 ஆண்டவர் பேசுறாரு, மனிதர்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு நடக்க போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாங்க. நாங்க இப்போ உனக்கு ஒரு பாதையை அனுப்புறோம், இந்த பாதையில நீ போகும்போது உனக்கு இதுதான் உனக்கு முடிவாக போகுது, உன் சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்த்துக்கலாமே. அந்த இடத்துல போனவங்க திரும்பி வர முடியுமா? நீ அந்த இடத்துல சாதிக்க முடியுமா? நான் சொல்றேன்ப்பா உனக்கு ஒரு முடிவை, நீ பெரிய ஆளாமாமே, நான் சொல்றேன் உன் சொப்பனை நிறைவேறாது. ஆனா அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மனிதர்கள் சொன்ன முடிவை இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் திருப்புகிறார். உங்களுக்கு எதிரிகள் சொன்ன அந்த முடிவை இதோ கர்த்தர் திருப்புகிறார். உங்களுக்கு விரோதமான அந்த மனிதன் சொன்ன அந்த முடிவை இதோ கர்த்தர் திருப்புகிறார். ஹalleluya. நீங்க நேசிக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவங்க ஒருவேளை சொல்லி இருக்கலாம், பாஸ்டர் என் தலை மேல முடிவை நிர்ணயிச்சது வேற யாருமே இல்ல பாஸ்டர், எங்க அம்மாவே, எங்க அப்பாவே, என் சொந்தக்காரங்களே எனக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அவங்க நான் வச்சா நடந்துரும், அவங்க பேசினா நடந்துரும், அவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு பாஸ்டர். நானும் கடந்து போகிற பாதை அப்படிதான் இருக்குது. அவங்க முடிவு சொன்னது மாதிரி நடந்துருமோ, அவங்க பேசினது மாதிரியே நடந்துருமோ? சூழ்நிலையை பார்த்தா அப்படிதான் பாஸ்டர் தெரியுது. அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில நடக்குது. இப்படிதான் என் ஆவேன்னு சொன்னாங்க, நான் என்னமோ அந்த வழியில டிராவல் பண்றது மாதிரியே இருக்குது. நான் நம்புறேன் யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு அவன் அடிமையாய் போகப்படும் போது அவனுடைய மனசுல இருந்ததெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஆமா நம்முடைய சகோதரங்க சொல்றது மாதிரி தானே நடக்குது, அவங்க சொன்னது மாதிரி தானே இந்த பாதையில போறோம். ஆனா நான் நம்புறேன், இல்ல இல்ல இல்ல, இந்த பாதையினுடைய முடிவை பார்ப்பீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னதற்கு நேர் மாறாய் என் முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது பிரதர். உங்க காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு பிரதர். சிஸ்டர் உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்துல. அம்மா அப்பா உங்க காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. உங்க பிள்ளையினுடைய காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. உன் குடும்பத்துடைய காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. எத்தனை பேர் முடிவை நிர்ணயம் பண்ணினாலும் மாற்றுவதற்கு வல்லமை பொருந்திய ஒரு கர்த்தர் இந்த ஆலயத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு அவருடைய வஸ்திர தொங்கலோடு அங்கும் இங்கும் உலாவி கொண்டே இருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைய பேருடைய தலையின் மேல் அப்படியே படுகிறது. அவர் சாயலால் திருப்தியாகிறீர்கள். அவருடைய கையில எடுக்கிறார். அவர் ஒரு முடிவை நிர்ணயம் பண்றாரு. அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. அவர் ஒரு முத்திரையை போடுறாரு. மனுஷன் எடுக்கிற முடிவை இதோ அழிக்கிறதற்கு தேவகுமாரனுடைய ரத்தம் இங்கே சிந்தப்படுகிறது. அப்பா அம்மா எழுதின அந்த தலையெழுத்தை அழிக்கிறதற்கு இப்போ இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் முடிய பண்ணின தேவனுடைய மகிமை இப்பொழுது நம்முடைய ஆலயம் முழுவதும் இறங்கி முன்னோர்களுடைய சாபம், பரம்பரை சாபம் இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த முடிவு முன்னோர்களால் எழுதப்பட்ட அந்த முடிவு இப்போ கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த கடன் இனி தொடருவது இல்லை, அந்த சாபம் இனி தொடருவது இல்லை. ரிக்காதல சேதரம் ரோதலரம ரோக்கபத்தேரலரம. ஹalleluya hallelujah hallelujah praise. Thank you Jesus, thank you Jesus. நம்முடைய திருச்சபையை குறித்து விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் குலைக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு மகிமையான முடிவு ரீதலர ரேத்தனரோல ரம்தலரேத்தனரமா. Thank you Jesus. எனக்காக யாருமே முடிவை என்ன பண்ண முடியாதுன்னா எழுதவே முடியாது. அதான் தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்றேன், சத்துருவே என்னுடைய விழுகையில நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்பட வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னா நீதிமான் 7 தரம் திரும்ப என்ன கர்த்தர் கீழே கொண்டு போறார் அப்படின்னா விட்டுறதுக்கு இல்லை. கீழே கர்த்தர் கொண்டு போறாருன்னா என்ன விட்டுறதுக்கு இல்லை. என்னை தாழ்மைப்படுத்தி எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை தூக்கி மேல 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 நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நீங்க அப்படி ஆமென் நம்புங்க. நீ அறியாததும்
உனக்கு எட்டாததும். மேல போய் ஒரு நாள் நின்று பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது உங்க கண்கள் ஆச்சரியப்பட போகுது. நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர். இப்ப சேர் நடத்துவீர், என்னை நடத்துவீர், நடத்துவீர், என்னை நடத்துவீர். என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவீர், உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். என் நாவில் சொல் புறக்கு முன்னே, செல் புறக்கு முன்னே அறி, உங்க கரத்தை என் மேல என் மேல் வைக்கிறீர். அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அப்பா என்னை என்னை மேன்மைப்படுத்துகிற ஒருவன், எனக்காக வழக்காடுகிற ஒருவன். திரும்ப திரும்ப அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. உங்களை தவிர எனக்கு யாருப்பா இருக்கா? எஸ், எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சொல்லுங்க, இந்த எங்கே ஓடுவே. திரும்ப திரும்ப அப்பா அன்பை என் வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. இப்ப கைய மேல தட்டி, உன் சமூகமே வேண்டும் தேவனே. சாகிற வரைக்கும் அது போதும் ஆண்டவரே, உங்கள்கிட்ட வர்ற வரைக்கும் அது போதும் ஆண்டவரே. அதை மட்டும் விளக்காதீங்க ஆண்டவரே. உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் வேணும் ஆண்டவரே. உங்க பாதபடியிலே படுத்து கிடக்கணும் ஆண்டவரே. உங்களை நேசிக்கணும் ஆண்டவரே, உங்களை வார்த்தையை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. உன் சமூகமே வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. மரணம் வரைக்கும், உங்களை சந்திக்க வர்ற வரைக்கும் வேற எதுவுமே என்ன தொடரணும்னு நான் நினைக்கல. பரவாயில்ல, நீங்க இருந்துட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை சந்திக்கிற வரைக்கும் அப்படி அந்த கனெக்ஷன் விடாம அப்படியே உங்க கையை பிடிக்கும். உங்க சமூகத்தை விட்டு மட்டும் நான் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மட்டும் எனக்கு வச்சுக்கவே. சொல்லுங்க வாலிப தம்பிங்க, சொல்லுங்க தங்கச்சிங்க, சொல்லுங்க. உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். தம்பி மகா, உன் மேல பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். உன் தலையில ஒரு பெரிய எழுத்தா நிறைய பேர் பச்சை குத்துற மாதிரி குத்திட்டாங்க. இவன் எங்க உருப்படுவான்னு கேட்டாங்கல்ல. தருதலன்ற பேரை நீ வாங்கிட்டல. எஸ், சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் உன் முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்க, முகத்துக்கு பின்னாடி ரொம்ப நல்லவங்களா பேசிட்டு நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் இவெல்லாம் எங்க உருப்பட போறா. எத்தனை வார்த்தை. அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா இயேசு இந்த இடத்துல உலாவி அப்படியே நடந்து வந்து உங்க இடம் உடஞ்சு போன அந்த இருதயத்தை பார்த்து, அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்த்து, அம்மா உங்களுக்கு அந்த ஒரு பிள்ளையை நினைச்சு மட்டும்தான் பெரிய கவலை இல்லை. இளையமா கூட பரவாயில்ல பாஸ்டர், ஊத்தமா கூட. ஆனா இவன் என்ன பண்ணுவா, இவன் என்ன பண்ணுவான்? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் என் பிள்ளைகளை வெறுக்கிறாங்களே, அந்த செய்தியை காதல கேட்க கேட்க எனக்கு வருத்தமா இருக்கு பாஸ்டர். என் குடும்பத்துல அந்த செய்தியை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாஸ்டர். எல்லாரும் என் காதல வந்து பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நான் எப்படி உயிரோட இருப்பதுக்கு? ஆனா ஆண்டவர் யாரையோ ஒருத்தரா ரொம்ப பெருசா ஆறுதல் படுத்துறத நான் ஃபீல் பண்றேன். யாருக்காக என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மீட்டிங்கும் இல்லை. நான் பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணும்போது ஒன்னே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது உங்க ஆராதனையில் அவங்க பிரசங்கம் பண்ணி நான் அப்படியே கேட்டு நிறைய வார்த்தையினால பலப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரடியாக உட்காந்து அப்படி பலப்படலாம் அப்படின்னு நினைச்சுதான் பாஸ்டர் கால் பண்ணேன். ஆனா நான் நம்புறேன்,
கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு, ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது. உனக்கு விரோதமாய் மனுஷன் உன் முடிவை குறித்து நிர்ணயம் பண்றதற்கு கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் இந்த பலிபீடத்தில் எழும்பி நின்று கை நீட்டி சொல்றாரு, அவன் யார்? அவன் யாரு? என் பிள்ளைக்கு முடிவை கட்டுறதற்கு, என் பிள்ளைக்கு முடிவை தீர்மானிக்கிறதற்கு அவன் யாருன்னு கர்த்தர் கோபத்தோட எழும்பி நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்காக கர்த்தர் அப்படி எழும்பி நிற்கிறத நான் ஃபீல் பண்றேன். உனக்கு முடிவு கட்டுறதற்கு அவங்க யார்? ஏற்கனவே அஸ்திவாரம் நான் போட்டுட்டேன், என் ரத்தத்தால கழுவிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. யாருமே முடிவு கட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.